Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்காக நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்றுக்கு வந்து நம்ம வந்து மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். 12th மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். சரியா, வித் ஆன்சர்ஸோடு உங்களுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது நல்லபடியாக நீங்கள் ஃபுல் போர்ஷனை கவர் பண்ணி நீங்கள் எழுதுறதுக்கு என்னாச்சு பார்த்தா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போய் பழகாதீங்க. தயவுசெய்து ஃபுல் போர்ஷனை கொஞ்சம் படித்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, அந்த டைம் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான கோல்டன் கொஸ்டின்ஸோ நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாவே இப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதாவது 1 கொஸ்டின் முக்கியமாக இல்லாத கொஸ்டின் கேட்டால் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை எழுத முடியும் உங்களால். சரியா, 1 வேர்ட்ஸ் 15 1 வேர்ட் பார்த்துங்க. இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். சரியா, 20வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ரொம்பவே வந்து ஈஸியான கொஸ்டின்ஸாக என்னன்னு பார்த்தா 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது எக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் ஜோயல்ஸ் லா, அதுக்கப்புறம் லென்ஸ் லா, இதெல்லாம் நமக்கு வந்து ஓப்பனாக வரக்கூடிய கொஸ்டின் தான். சரியா, நமக்கே தெரிஞ்சது 2 சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதில் 20வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். சரியா, அதை தெளிவாக பார்த்துங்க. 19th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. 20வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ப்ரொடியூஸ் பை தி ப்ரிசம். சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 21வது கொஸ்டின் ஸ்டேட் தி ஹிகின்ஸ் பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் எ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ரைட் டவுன் தி, அதாவது இது எல்லாமே வந்து நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரியா, ஆட்டோ மாடல் வந்து என்னன்னு பார்த்தா கேட்டிருக்காங்க, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கிவ் தி கண்டிஷன்ஸ் ஃபார் தி சஸ்டைன்டு ஆக்சிலேஷன். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டினில் 27வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. சரியா, 27வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அதுவும் நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. சரியா, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி லிஸ்ட் அவுட் தி சேரட்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தி ஃப்ரெஷனல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் கேட்டிருக்காங்க, அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரைட் டவுன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, இதெல்லாம் நமக்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். 32வது கொஸ்டின் தெளிவாக பார்த்துங்க. ஒரு சம் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நமக்கு வந்து 4 சம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, 2 மார்க்கில் 2 சம்மும் 3 மார்க்கில் 2 சம்மும் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ 5 மார்க் பாருங்கள், 5 கொஸ்டின் எய்தர் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. மொதல் 2 கொஸ்டினுமே டைரக்ட் 5 மார்க் கேட்டாங்க. 36வது கொஸ்டின் தான் சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 கொடுத்துருக்காங்க. 36ல் பியும் டைரக்ட் 5 மார்க் வந்து கேட்டாங்க. எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ் ஒயர். சரியா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப், அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்பெக்ட்ரம். சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. கிவன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் தி ஃபோட்டோ எமிசிவ் செல். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.